வணக்கம். உலக நாடுகள் அனைத்தும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தும் உன்னதமான மனிதர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வெறும் உடல் அளவில் மட்டும் நம்மை விட்டு பிரிந்து இன்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஒரு மனிதனின் பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற பொன்மொழிக்கிணங்க தன்னுடைய இறப்பையே ஒரு சரித்திரமாக படைத்த மாமனிதர் தான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்படி என்ன அவர்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் போய் உங்களில் எத்தனை பேர் ரஜினி ஃபேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 20-30% பேர் கை தூக்குவாங்க. நீங்கள் எத்தனை பேர் கமலஹாசன் ஃபேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 20-30% பேர் கை தூக்குவாங்க. எத்தனை பேர் விஜய் ஃபேன் கேட்டால் ஒரு 20-30%, அதே போல் அஜித் ஃபேன் எத்தனை பேர்னு கேட்டால் 20-30% பேர் கை தூக்குவாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஃபேன் எத்தனை பேர்னு கேட்டால் 100% கை தூக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் பார்க்காத புகழ் கிடையாது, அவர் அடையாத புகழ் கிடையாது, அவர் பெறாத ஒரு உன்னதமான ஒரு பெரிய பதவியில் இருந்த போதும் கூட மக்கள்கிட்ட எளிமையாக இனிமையாக வாழ்ந்து வாழ்க்கை தத்துவத்தை வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர் தான் ஐயா அப்துல் கலாம். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச அப்படி ஸ்பெஷல் என்னன்னா, இளைஞர்களை நம்பினாருங்க. இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் அப்படின்னாலே அவங்க ஒரு உதவாக்கறங்க அப்படின்னு ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, போதும் அரசியல் எடுத்துங்களேன், ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் சில பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஏன் நம்ம வீட்டிலே எடுங்களேன், யங்ஸ்டர்ஸ் அப்பா அவன்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவன்லாம் எப்படி செட் ஆமான்னு சொல்லி இளைஞர்கள் மீது நம்பிக்கை இல்லாத இந்த சமுதாயத்தில் இளைஞர்களை நம்பிதான் இந்தியாவே இருக்குதுன்னு நம்பிக்கை வைத்த ஒரு மாமனிதர் தான் இந்த அப்துல் கலாம். அவர் சொன்னார் பாருங்க, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு. தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, ஒரு மனிதனை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு. ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் லட்சியம். ஆம், அவர் சொன்னது லட்சிய கனவு. லட்சியத்தோட வாழுங்க. வாழ்க்கையில ஏதோ வாழ்ந்தோம் இல்லாம நாம இதான் ஆக போறோம், நம்முடைய ஆசைகள் என்ன, எண்ணங்கள் என்ன என்பதை கனவு கண்டு கொண்டு வாழுங்கன்னு சொன்ன ஒரு பெரிய மனிதர் தாங்க இந்த அப்துல் கலாம். எனக்கு ஐயா அப்துல் கலாம் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்பிக்கை வச்சிருந்தாருங்க. ஒரு மனிதன் தன் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை நிறைந்த ஒருவன் யார் முன்னேயும் மண்டியிடுவதில்லைன்னு சொல்லி நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு பல பேருக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. நான் எங்கெங்க ஆக போறேன், நான்லாம் ஒரு ஹீரோ ஆக முடியுமா, நான்லாம் ஒரு டாக்டர் ஆக முடியுமா, நான்லாம் எதுக்குமே உதவ மாட்டேன், நான்லாம் எங்கெங்க பாஸ் ஆக போறேன்னு அவநம்பிக்கை நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. எங்க ஐயா அப்துல் கலாம் படாத கஷ்டமா? ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை மாணவனாக பிறந்த மனிதன் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு புகழின் உச்சத்துக்கு போனா எப்படி, அவர் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம். படிக்கும் போதே ஓடும் ரயில்ல புத்தகங்களை தூக்கி சுமந்தவர். அவ்வளவு ஏன், ஹாஸ்டல் படிக்கும் போது விடுதியில தங்கி படிச்சுட்டு இருக்காரு. அசைவ சாப்பாடு சாப்பிட்டா பணம் அதிகமாகும் சொல்லி சைவ சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தவர் தான் நம்முடைய அப்துல் கலாம். அவ்வளவு படிச்சாரு, ஏர்நாட்டுகள் அதுன்னு முடிச்சுட்டு ஒரு பைலட் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. செலக்ட் ஆகலைங்க. செலக்ட் ஆகவில்லை என்றாலும் சோர்ந்து போகாமல் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, துன்பத்திற்கு நீ துன்பம் கொடு என்று சொல்லி மக்களுக்கு ஒரு வாழும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னொரு விஷயம், ஐயா அப்துல் கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, மெய் சிலுத்து போனாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மாணவி கேட்குறாங்க, ஐயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியான தருணம் எது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எல்லாரும் நினச்சாங்க நான் ஏவுகணை விட்டேனே அப்போது தான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது இல்லை. நான் ஒரு குடியரசுத் தலைவர் ஆனனே அப்போ சந்தோஷமா இருந்தீங்களா ஐயா, அதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, மாணவர்கள் இந்த போலியோ அட்டாக்னு கேள்விப்பட்டிருவோம். போலியோ அட்டாக் ஆகி அந்த மாணவர்கள் நடக்க முடியாத அந்த மாணவர்கள் அந்த காலில் ஒரு கருவி பொருத்திருப்பாங்க, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், 3 கிலோ இருக்கும். அதை தூக்கி நடக்க முடியாமல் சுமையோடு நடந்த அந்த மாணவர்களை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெகுவான ஒரு உலோகத்தை கண்டுபிடித்து 3 கிலோ எடையுள்ள அந்த கருவியை 300 கிராமாக ஆக்கி 3 கிலோ எடையுள்ள அந்த கருவியை 300 கிராம் எடையுள்ள கருவியாக மாற்றி அதை அந்த குழந்தைங்க காலில் மாட்டிட்டு ஆடி ஓடி போகும்போது பார்த்தேன்னா அதுதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் என்று சொன்னாரே அவர் தாங்க ஐயா அப்துல் கலாம். ஐயா அப்துல் கலாம் பற்றி இன்னொரு நிகழ்வு எனக்கு நினைவு வருது. அதாவது ஒரு அயல்நாட்டு தமிழ் சங்கத்தில் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அங்கே இந்த படித்த மாணவர்களுக்கெல்லாம் பாராட்டு வழங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், படித்த மாணவர்களுக்கு எல்லாருமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, நிதியுதவி கொடுக்குறாங்க, அவங்கள பாராட்டுங்க, நல்ல விஷயம். ஆனால் படித்தவங்களை தாண்டி படிக்காத சில மாணவர்கள் இருக்காங்களே, அவர்களுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. படிக்காத மாணவர்கள் மேம்பாட்டிற்காக பாடுபடுங்கன்னு சொன்னார். மாணவர்களுக்காக வாழ்ந்து ஒரு ஏழை மாணவனாக பிறந்து மாணவர்களுக்காகவே வாழ்ந்து மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றி அந்த மாமனிதன் கேள்வி கேளுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யார் சொல்லுவா,
ஒரு ஸ்கூல்ல அவர் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. வாத்தியார் கேட்குற உனக்கு புரிஞ்சுதான்னு. ஐயா எனக்கு புரியலைன்னு தைரியமா கை உயர்த்திய ஒரு மாணவன் தான் அப்துல் கலாம். அவர் அதே மாதிரி அவர் ஆசிரியராக பணியாற்றும் போது குழந்தைகளை சொன்னார், கேளுங்க கேளுங்கய்யா, கேள்வி கேளுங்க, கேட்டாதான் நாடு முன்னேறும் சொல்லி ஒவ்வொரு மாணவனையும் கேள்வி கேட்க பயிற்சி விட்டவர் தான் நம்முடைய ஐயா அப்துல் கலாம். மாணவர்களுக்காக வாழ்ந்து மாணவர்களையே பேசி கடைசி அவருடைய உயிர் மாணவர்கள் மத்தியிலே போனது நினைக்கும் போது உண்மையிலேயே அப்படியே உடல் புல்லரிக்குது. பொதுவாக முன்னாடிலாம் இந்தியாவுடைய அடையாளம்னா என்னவா இருந்துச்சு? ஒரு இமயமலையை சொல்லுவாங்க, ஓடும் கங்கை ஆற்ற சொல்லுவாங்க, ஒரு தாஜ்மஹாலை சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவின் ஒரு அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு அவர் இறந்த இந்த நாளை முன்னிட்டு மத்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் ராமேஸ்வரத்தில் ஒரு அழகான மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. பெற்றோர்கள்லாம் ஒன்னே ஒன்று எனக்காக கவனிக்கணும், இந்த மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு கூட்டு போங்க, அவரை பற்றி சொல்லி கொடுங்க, குழந்தைகளுக்கு தெரியட்டும். நீ வாழ்ந்தால் ஐயா அப்துல் கலாம் மாதிரி வாழன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பயிற்றுவீங்க. இளைஞர்களே, நம்மை நம்பி அவர் இந்தியாவை விட்டிருக்கிறார். இந்த இந்தியா நம் கையில். அவர் கண்ட கனவை நினைவாக்குவோம். அவர் வெறும் உடல் அளவில் தான் போயிருக்காரு, மனதளவில் நம்மோடு வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவர் கண்ட கனவை நினைவாக்குவோம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.